ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அவருடைய கிருபை இன்றும் உள்ளது. கடந்த வாரத்தில் ஆண்டவர் சபையோடு திட்டம் தெளிவாய் பேசியிருக்கிறார் என்பதில் எனக்கு சந்தேகமும் இல்லை. ஏனால் இந்த 15 நாட்கள் ஜெபத்திலும் ஆண்டவர் சபைக்குள்ளே மாத்திரமில்லை, நம்முடைய தேசத்தில், நம்ம பட்டணத்தில், நம்ம குடும்பத்தில், விசேஷமாய் நம்ம தனிப்பட்ட ஜீவியத்தில் ஆண்டவர் ஒரு எழுப்புதலை தர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னோட ஆவியில் நான் உணர்கிறேன், இந்த 10 ஆண்டுகளை நாம் கடக்க இருக்கிறோம். ஆண்டவர் வரும் நாட்களிலே நம்ம திருச்சபையை கொண்டு பல காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அதுக்கு முதலாவது நாம் மாற வேண்டும், நாம் எழும்ப வேண்டும், புறப்பட்டு செல்ல வேண்டும். அதற்கான நிறைய காரியங்களை ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. வரலையே, சத்தமா ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, நீங்க ஹல்லேலூயா சொல்றீங்களோ இல்லையோ ஆண்டவர் உங்களை தூக்கிடுவார். ஆமென். ஆமா, உங்க மீது எல்லார் மீதும் ஆண்டவர் இந்த அழைப்பை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ரிவைவல், எழுப்புதல் என்கிற ஒரு வார்த்தைக்கு அர்த்தத்தை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். அது ஒரு லத்தீன் மொழியிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை. ரீவைவோ. ரீ என்றால் அகெயின், மறுபடியும். வைவோ என்றால் வாழ வேண்டும். ஐ நீட் டு லிவ். அப்படின்னா மறுபடியும் நான் வாழ வேண்டும், அப்படிதான் அது அர்த்தம். அதிலிருந்து தான் அந்த ரிவைவல் என்கிற வார்த்தையை எடுத்திருக்கிறாங்க. அந்த வார்த்தையை வேதாகமத்தில் நீங்கள் பார்க்க முடியாது. ஆனாலும் இதை தான் பல ஆண்டுகளாய், 100 ஆண்டுகளாய் நாம் இதற்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம், இதை கண்டிருக்கிறோம், இனிமேலும் நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. அநேகர் நினைக்கிறாங்க எழுப்புதல் என்றால் ஏதோ ஒரு பெரிய கூட்டம் நடத்தணும், ஒரு குரூசைட் நடத்தணும், அநேக திரளான கூட்டம் வந்து ரட்சிக்கப்பட வேண்டும் என்று. அதெல்லாம் அதிலே காட்டிலும் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தேவ செய்தி, அந்த எழுப்புதல் நம்மிடத்திலிருந்து அது துவங்க வேண்டும், ஆரம்பிக்க வேண்டும். ஹல்லேலூயா. The revival should begin in you. உன்னிலிருந்து, என்னிலிருந்து, என்னிடத்திலிருந்து, உங்களிடத்திலிருந்து இந்த எழுப்புதல் எழும்ப வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். சிலுவையின் மீது பற்றுதலை கொண்டு அந்த சிலுவையை காட்சியை பார்த்து இயேசுவை சொந்த இரட்சகராக மனம் திரும்பி அந்த உறுதியோடு, நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு என்றைக்கு ஒருவன் ரட்சிக்கப்படுகிறானோ அதுதான் உண்மையான எழுப்புதல். அப்படின்னா சுருக்கமாக சொல்ல போனால் மனம் திரும்பல் தான் எழுப்புதல். ரிப்பென்டன்ஸ் இஸ் ரிவைவல். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களையும் ஒரு கருவியாக அந்த எழுப்புதல் காலங்களில் பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்க, நம்ம சபையானது எழுப்புதலுக்கு ஜெபிக்க ஆரம்பித்தால் ஒரு பெரிய மாறுதலை நாம் பார்க்க முடியும். சமுதாயமும் இயேசுவுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து இயேசுவை சேவிக்க ஆரம்பித்தால் ஒரு பெரிய மாறுதலை பார்க்க முடியும். அதே போல தேசமும் உலகமும் இயேசுவோடு ஒரு தனிப்பட்ட உறவு இருந்தால் பெரிய மாறுதலை, எழுப்புதலை பல தேசங்களில் நாமும் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவருக்கு ஒரு காலம் நேரம் என்பது முக்கியம் இல்லை எழுப்புதலுக்கு. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், இந்த 2 வாரமாய் நாம் எழுப்புவதை குறித்து தான் நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிறோம், ஜெபிக்க போகிறோம். 2 வருடம், 2 வாரமாக இருக்கலாம், 1 வாரமாக இருக்கலாம், 1 மாதமாக இருக்கலாம், 1 வருஷமாக இருக்கலாம், பல வருஷங்களாய் நம்ம எல்லாருமே எழுப்புதலுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த காலம் முக்கியம் இல்லை. இந்த டைம் ஃப்ரேம் டசன்ட் மேட்டர். அது எங்கே ஆரம்பிக்கணும்னா, நாம் ஜெபிக்கும் பொழுது நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தை ஆராய்ந்து அறிய வேண்டும். நம்முடைய உள்ளம், நம்முடைய இருதயம், நம்ம வாழ்க்கை ஆண்டவருக்கு நேராக எப்படி இருக்குது என்று சரி பார்த்து கொண்டு நம்ம ஜெபிக்கும் பொழுது ஒரு பெரிய மாறுதல் உண்டாகும். ஹல்லேலூயா. நாட்கள் முக்கியம் இல்லை, நேரம் ஆண்டவருக்கு முக்கியம் இல்லை. அதே போல தான் இடமும். ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் இருக்கணும், ஒரு பெரிய தேவாலயம் இருக்கணும், ஒரு பெரிய டென்ட் போட்டு ஆண்டவரை ஆராதிக்கணும்னு முக்கியம் கிடையாது. ஆண்டவர் ஒரு சின்ன காஃபி ஷாப்லேயும் ஒரு சின்ன டீ கடையில் கூட ஆண்டவர் இறங்கி வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இடம் அவருக்கு எம்மாத்திரம். ஆனால் எங்கே தோங்குதுன்னு கேட்டிங்கன்னா, மனம் திரும்புறது தான் தோங்குது. நான் மறுபடியும் சொல்கிறேன், ரிவைவல் பிகின்ஸ் இன் யோர் ரிப்பென்டன்ஸ். நீங்களும் நானும்
மனம் திரும்புறதுல தான் எழுப்புதல் உண்டாக போகிறது. அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். அதே போல அந்த எழுப்புதல் மூலமாய் நாம் பெற்றுக்கொள்ளுகிற அந்த தேவ கிருபை, அந்த தேவ கிருபைக்கு ஒரு விலை கிரயம் செலுத்தப்பட்டிருக்கிறது. அதை என்று நாம் நன்கு அறிந்து புரிந்து கொள்கிறோமோ அன்றைக்கு நிச்சயமாகவே எழுப்புதல் உண்டாகும். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். ஆமென். இன்றைக்கும் நாம் என்னுடைய தேவ செய்தியின் தலைப்பு எழுப்புதல் உன்னில் ஆரம்பமாகும், உன்னிலிருந்து துவங்க வேண்டும். ரிவைவல் ஷுட் பிகின் இன் யூ. எடுத்துக்கொள்ளலாம். எசேக்கியேல் புத்தகம் 47ஆம் அதிகாரம். எசேக்கியேல் 47ஆம் அதிகாரம் முதல் 12 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். எசேக்கியேல் chapter 47 verses 1 to 12. எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகம் 47ஆம் அதிகாரம் முதல் 12 வசனங்கள். இதை வைத்துதான் இன்றைக்கு தேவ செய்தி அடங்க போகிறது. அதனால பாஸ்டர் அவர்கள் வாசிக்கும் பொழுது நீ எல்லாருமே வேதாகமத்தை திறந்து அங்கும் இங்கும் வேடிக்கை பார்க்காமல், இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு இந்த எழுப்புதலுக்கு உங்களை ஒரு கருவியாய் பயன்படுத்த போகிறார். அதற்கு இந்த வார்த்தை ஒரு அடிப்படையாய் ஒரு உதவியாய் உங்களுக்கு இருக்க போகிறது. அதனால் அந்த 12 வசனங்கள் அவர் வாசிக்கும் பொழுது நீங்களும் அவரோடு இணைந்து வாசிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார். இதோ வாசற்படியின் கீழ் இருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகதாய் இருந்தது. ஆலயத்தின் முகப்பு கிழக்கு நோக்கியிருந்தது. அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலதுபுறமாய் பலிபீடத்துக்கு தெற்கே பாய்ந்தது. அவர் என்னை வடக்கு வாசல் வழியாய் புறப்பட பண்ணி என்னை வெளியிலே கீழ் திசைக்கு எதிரான புறவாசல் மட்டும் சுற்றி நடத்தி கொண்டு போனார். அங்கே தண்ணீர் வலதுபுறத்திலிருந்து பாய்கிறதாய் இருந்தது. அந்த புருஷன் தமது கையில் நூலை பிடித்து கொண்டு கிழக்கே புறப்படுகையில் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். தண்ணீர் கணுக்கால் அளவாய் இருந்தது. பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் முழங்கால் அளவாய் இருந்தது. பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் இடுப்பளவாய் இருந்தது. பின்னும் அவர் 1000 முழம் அளந்தார். அங்கே அது நான் கடக்கக்கூடாத நதியாய் இருந்தது. தண்ணீர் நீச்சல் ஆழம் கடக்க முடியாத நதியுமாய் இருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இதை கண்டாயா என்று சொல்லி என்னை நதியோரமாய் திரும்ப நடத்தி கொண்டு போனார். நான் நடந்து வருகையில் இதோ நதியோரத்தில் இக்கரையிலும் அக்கரையிலும் வெகு திரளான விருட்சங்கள் இருந்தது. அவர் என்னை நோக்கி, இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போய் வனாந்திர வழியாய் ஓடி கடலில் விழும். இது கடலில் பாய்ந்து விழுந்த பின்பு அதன் தண்ணீர் ஆரோக்கியமாகும். சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகுமிடம் எங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும். இந்த நதி போகும் இடமெங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். அப்பொழுது என்கேதி துவக்கி எனக்லாயும் மட்டும் மீன் பிடிக்கிறவர்கள் அதன் கரையிலே நிற்பார்கள். அதெல்லாம் வலைகளை விரிக்கிற ஸ்தலமாய் இருக்கும். அதன் மச்சங்கள் பெரிய சமுத்திரத்தின் மச்சங்களைப் போல பல ஜாதியும் மகா ஏராளமுமாய் இருக்கும். ஆனாலும் அதனுடைய உளையான பள்ளங்களும் அதனுடைய மடுக்களும் ஆரோக்கியமாகாமல் உப்பாகவே விட்டு விடப்படும். நதியோரமாய் அதன் இக்கரையிலும் அக்கரையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும். அவைகளின் இலைகள் உதிர்வதும் இல்லை, அவைகளின் கனிகள் கெடுவதும் இல்லை. அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியினால் மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். அவைகளின் கனிகள் புசிப்புக்கும் அவைகளின் இலைகள் அவிழ்தத்துக்குமானவைகள். ஹல்லேலூயா. நம் கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நம்மளோடு இடைப்படுவாராக.
நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் உடைய பிள்ளைகளாக நாம் கூடி வந்திருக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த வாசித்த இந்த வேத பகுதியை நீர் ஆசீர்வதித்து எங்களோடு நீர் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளையும் எடுத்து போடுங்க, அடியனை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்கப்பா. விசேஷமாய் எழுப்புதலுக்கென்று இந்த காலங்களில் எங்கள் சபையை நீர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கும் எங்களுக்குள்ள அந்த எழுப்புதல் முதலாவது ஆரம்பிக்க துவங்க எங்களுக்கு கிருபையை தாங்க. சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. இந்த பகுதிக்கு செல்வதற்கு முன்பாக எசேக்கியேலை குறித்து சுருக்கமாய் சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஒரு ஆசாரியர் குடும்பத்தில் பிறந்து கிறிஸ்துவுக்கு முன் 597 நேபுகாத்நேச்சார் அந்த மன்னரால் பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்ட யூதர்களில் ஒருவனாயிருந்தார். அதே போல ஆண்டவர் அவரை ஒரு வாட்ச்மேனா, அதாவது அந்த தேசத்திற்கு அந்த பட்டணத்திற்கு ஒரு காவல்காரனாய் தெரிந்தெடுத்து அதை நம்ம வாசித்திருக்கிறோம். எசேக்கியேல் 22ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அந்த ஒரு கிருபையை அந்த தாசனுக்கு கொடுத்து பயன்படுத்துகிறார். அதே போல யூத தேசம் எங்கும் கலக்கங்கள் வரும் பொழுது ஆண்டவர் இருந்த தீர்க்கதரிசியை பயன்படுத்தி அவர் கொடுத்த தரிசனங்கள் வார்த்தைகள் மூலமாய் எச்சரிக்கிறது மாற்றமல்ல, அந்த எருசலேம் நகரத்தை மீண்டும் கட்டி எழுப்ப வரும் நாட்களில் ஒரு பெரிய நம்பிக்கைக்கு ஊற்றாய் ஒரு கருவியாய் ஆண்டவர் எசேக்கியேலை பயன்படுத்தினார். அதே போல நீ யாவரும் அறிந்தபடி எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய தரிசனம், உளிர்ந்த எலும்புகளை ஆண்டவர் சிறப்படுத்தி அந்த காரியத்தை நம்ம நன்கு அறிந்திருக்கிறோம். அதுக்கு பிற்பாடு ஒரு பெரிய அளவிற்கு பேசப்படுகிற ஒரு தரிசனத்திற்குரிய ஒரு தீர்க்க தரிசனம் எதுவென்று கேட்டீங்கன்னா இப்போ நீங்கள் வாசித்த பகுதி. ஏன்னால் இந்த வாசித்த பகுதி தான் ஒரு பெரிய திருப்பு முனையை எருசலேமுக்கும் வரும்போகிற நாட்களுக்கு அடுத்த 12 கோத்திரத்திற்கும் அது கொண்டு வர போகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அநேக காரியங்களை எசேக்கியேல் தீர்க்கதரிசியை குறித்து பேச முடியும், ஆனால் நேரம் இல்லை. நான் நேரடியாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் கடந்து சொல்கிறேன். இந்த பகுதியில் ஒரு 3 குறிப்புகளை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். முதலாவது நம்ம இங்கே பார்க்கிறோம், இந்த 47ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தில் போடப்பட்டிருக்கிறது, பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்ப வர பண்ணினார். யார் வர பண்ணினார்னு கேட்டீங்கன்னா வாசிக்கலாம். எசேக்கியேல் 40ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். அது எசேக்கியேல் 40ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை நான் வாசிக்க கேட்போம். நாங்கள் சிறைப்பட்டு போன 25ஆம் வருஷத்தின் ஆரம்பத்தில் 1ஆம் மாதம் 10ஆம் தேதியாகிய அன்றே கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்தது. அவர் என்னை அவ்விடத்துக்கு கொண்டு போனார். அப்பொழுது நகரம் அழிக்கப்பட்டு 14 வருஷம் ஆயிற்று. தேவ தரிசனங்களில் அவர் என்னை இஸ்ரவேல் தேசத்துக்கு கொண்டு போய் என்னை மகா உயரமான ஒரு மலையின் மேல் நிறுத்தினார். அதன் மேல் தெற்காக ஒரு நகரம் கட்டி இருக்கிறது போல் காணப்பட்டது. அவர் என்னை அங்கே கொண்டு போனார். இதோ அங்கே ஒரு புருஷன் இருந்தார். அவருடைய தோற்றம் வெண்கலமாய் இருந்தது. அவர் கையில் சணற் கயிறும் ஒரு அளவுகோலும் இருந்தது. அவர் வாசலிலே நின்றார். போதும். இப்போ இந்த 3வது வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். ஒரு புருஷனை ஆண்டவர் எசேக்கியேலுக்கு காண்பிக்கிறார். அதற்கு ஆண்டவர் ஒரு நோக்கத்தை வைத்து இருக்கிறார். ஏன்னா அவர் கையில போடப்பட்டிருக்கிறது என்ன இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, சணல் கயிறும் ஒரு அளவு கோலும் இருந்தது. இதுதான் இந்த பகுதியிலும் 47ஆம் வசனத்தில் முதல் 12 வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவர் தன்னுடைய தேசத்திற்கு, தன்னுடைய பட்டணத்திற்கு, தன்னுடைய மக்களுக்கு ஒரு அழிவு வரும் பொழுது, நான் செய்தியை ஆரம்பிக்கும் போது சொன்னேன், யாரை கொண்டிலும் எந்த இடத்திலும் எந்த காலத்திலும் ஆண்டவர் ஒரு கருவியை எழுப்புதலுக்கென்று ஒரு மாறுதலுக்கென்று எடுத்து பயன்படுத்த முடியும். அல்லேலூயா. இப்போ ஒரு புருஷன் இருந்தான், அவன் கையில் ஒரு கோல் இருந்துச்சு, ஒரு மெஷரிங் டேப் இருந்திருக்கும். சுருக்கமாக அதுதான். அப்போது இந்த மெஷரிங் டேப் இந்த காலத்தில் யார் கையில் வச்சுருக்கிறா சொல்லுங்க பார்க்கலாம். கார்பெண்டர் வச்சுருப்பாங்க, லேபர் ஒர்க் பண்ணுறவங்க வச்சுருப்பாங்க, இல்லைனா ஒரு ஆர்கிடெக்ட் வச்சுருப்பாங்க.
அப்போ அவர்களை பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்ன தோணும்? இவளை வைத்து ஆண்டவர் என்ன பண்ண போறா நம்ம நினைக்கிறோம். ஆனால் எவரை கொண்டிலும் ஆண்டவர் எந்த காரியத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ மறுபடியும் இந்த 47வது அதிகாரத்துக்கு நம்ம வருவோம். அப்போ இந்த எசேக்கியேலை யார் அங்கே கொண்டு வந்தது என்று இப்போ உங்களுக்கு புரியும். அப்போ அதே புருஷன்தான் ஆலயத்தின் வாசலுக்கு திரும்ப வர பண்ணுகிறார். அப்போ அதில் போடப்பட்டிருக்குது, இதோ வாசற்படியே கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு போகிறது, ஒரு நதி பாய்ந்து செல்வதை தன்னுடைய கண்களாலே அவர் பார்க்கிறார். எருசலேம் நகரம் என்பது ஒரு பெரிய தண்ணீர் பற்றாக்குறைய, அங்கே தண்ணீர் பஞ்சம் ரொம்ப மிகுதியாக இருக்கும். ஏன்னால் அங்கே மழை, விவசாயம் இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த இடத்துல இப்பேற்பட்ட ஒரு நீர்வீழ்ச்சி, ஒரு நதி புறப்பட்டு செல்வதை அவர் பார்க்கும் பொழுது அவருடைய கண்களுக்கு அது வியப்பாக இருக்கிறது. எப்பவுமே பார்க்காத அளவிற்கு அந்த நதி இருந்தது என்று எருசலேமில் இருந்த மக்களும் சரி, எருசலேம் தன்னுடைய வரலாற்றிலே காணாத அளவிற்கு அந்த நதி இருந்ததாக வேத வல்லுநர் சொல்றாங்க. அல்லேலூயா. அப்பொழுது நம்ம நல்லா புரிந்து கொள்ளணும், அது எங்கேருந்து பாய்ந்து செல்லுன்னு கேட்டீங்கன்னா ஆண்டவருடைய வீட்டிலிருந்து பாய்ந்து செல்கிறது. அல்லேலூயா. ஒரு பெரிய அரண்மனையிலிருந்து பாய்ந்து செல்லலை, ஒரு பெரிய அரசாங்க அலுவலகத்திலிருந்து பாய்ந்து செல்லலை, ஒரு ஜெப வீட்டிலிருந்து ஆண்டோடைய சமூகத்திலிருந்து பலிபீடத்திலிருந்து அது புறப்பட்டு செல்லுகிறது அந்த நதி. சங்கீதம் 46:4 சொல்கிறது, ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷப்பிக்கும். அல்லேலூயா. அதே போல சங்கீதம் 42 சொல்லுது, மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறு போல ஆத்துமா உம்மை நோக்கி வாஞ்சித்து கதறும். இது எல்லாமே அந்த நதியை குறித்து தான் போடப்பட்டிருக்கிறது. அதே போல எரேமியா 2:13 சொல்கிறது, என் ஜனங்கள் 2 தீமையை செய்தார்கள், ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள், தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். ஆண்டவருடைய நதியை விற்று, சத்தியத்தை விற்று, அந்த ஜீவனுள்ள தண்ணீரை விற்று ஆண்டவர் சொல்றார், என் மக்கள் 2 தீமை பண்ணியிருக்கிறாங்க. நதியை விட்டு போயிட்டாங்க, அவங்களுடைய குழியை அவர்களே தோண்டிட்டாங்கன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அதே போல யோவேல் 3:18 சொல்லுகிறது, ஒரு ஊற்று கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறப்பட்டு சித்தீம் என்னும் பள்ளத்தாக்கை நீர் பாய்ச்சலாக்கும். ஒரு பள்ளத்தாக்கை நீரால் நிரப்ப ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்பேற்பட்ட நதி எங்கிருந்து செல்லுதுன்னு கேட்டீங்கன்னா கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறப்பட்டு செல்கிறது. அதே போல சக்கரை எழுதின தீர்க்கதரிசி புத்தகம் 4:18 அந்நாளிலே ஜீவ தண்ணீர்கள் எருசலேமிலிருந்து புறப்பட்டு பாதி கிழக்கு சமுத்திரத்திற்கும் பாதி மேற்கு சமுத்திரத்திற்கும் போய் மாரி காலத்திலையும் கோடை காலத்திலையும் இருக்கும். நிறைய வசனங்கள் இந்த நதியை குறித்து போடப்பட்டிருக்குது. நிறைய தீர்க்கதரிசிகள் இது குறித்து பேசியிருக்கிறாங்க. அப்போ கர்த்தருடைய பிரசன்னத்திலிருந்து புறப்படுகிற அந்த நதி, அந்த தண்ணீர் வெளியேற பெற்றது. அதுதான் எழுப்புதலை கொண்டு வர போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இப்போ இதெல்லாம் நான் சொன்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, முதலாவது நதி, அந்த நதியின் மேன்மையை நீங்க புரிந்து கொள்ளணும். அதுக்காக தான் இத்தனை வசனங்களை நான் வாசித்தேன். அதே போல அந்த நதி எந்த திசையிலேருந்து புறப்பட்டு செல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன், இது நம்முடைய தேவாலயம். இப்போ நான் நின்று கொண்டிருக்கிறேன், இது பலிபீடம். இந்த பலிபீடத்திலிருந்து, இந்த ஆல்டர்லேருந்து, இந்த டைரக்ஷன்லேருந்து வெளிப்புறமாய் இந்த திசையில தண்ணீர் பாய்ந்து செல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ எங்க ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா ஆண்டோடைய சமூகத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. அது நீங்க நானும் நன்கு புரிந்து கொள்ளணும். அது பிகேஎன் வளாகமா இருக்கலாம், நீங்க உங்களுடைய ஜெப அறையா இருக்கலாம், எங்க இருந்தாலும் சரி, அவருடைய பலிபீடத்திலிருந்து, அவருடைய பிரசன்னத்திலிருந்து எழுப்புதலின் தீ, எழுப்புதலின் நதி பாய்ந்து செல்ல அது வல்லமை நிறைந்ததாக இருக்கிறது. ஹல்லேலூயா. முதலாவது குறிப்பு, இந்த முதல் 2 வசனங்களை போடப்பட்டிருக்கிறது. நல்ல கவனிங்க.
நதியின் மறைபொருள், the mysterious source of this river. இதெல்லாம் புரிந்து கொள்ளணும். அந்த 2 வசனத்துல நீங்க கூர்மையாக கவனிக்கும் பொழுது அது கீழிருந்து பாய்ந்து செல்கிறது. ஆங்கில வேதாகமத்தில் த்ரெஷ்ஹோல்டுன்னு போடப்பட்டிருக்கிறது. அப்படின்னா ரொம்ப ஒரு தாழ்மையான ஒரு இடத்திலிருந்து, ஒரு கீழ்தளத்திலிருந்து அந்த நதி புறப்பட்டு செல்கிறது. அப்படின்னா நம்மை தாழ்த்தும் பொழுது, ஆண்டோடைய சமூகத்தில் நம்மளை வெறுமை ஆக்கும் பொழுது நதி பாய்ந்து செல்ல வல்லவா இருக்குது. ஹல்லேலூயா. அப்ப நம்ம தாழ்த்தணும். 2வது இதுல போடப்பட்டிருக்கிறது கிழக்கு நோக்கி. எங்கது நோக்கி? கிழக்கு நோக்கி அது பாய்ந்து செல்கிறது. அப்படின்னா சூரியன் எங்க உதயமாகிறது? கிழக்குல உதயமாகிறது. அப்போ கிழக்குல சூரியன் உதயமாகுதுன்னா அப்ப தண்ணீர் எப்படி இருக்கும்? உஷ்ணமா இருக்கும். அப்போ உங்களிடத்திலிருந்து எங்களிடத்திலிருந்து தண்ணீர் பாய்ந்து செல்கிறதுனா ஒரு மாறுதலை ஆண்டவர் உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார். கடந்த வாரத்தில் சொன்ன அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கும் பொழுது ஆண்டவர் வாந்தி பண்ணு போடுவார். ஆனால் ஆண்டவருக்கென்று அனலாய் பற்றி எரியும் பொழுது ஆண்டவர் இந்த 70 நதியை பாய்ந்து செல்கிற இடங்கள் எல்லாம் ஒரு பெரிய மாறுதலை உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதே போல இந்த வசனத்துல போடப்பட்டிருக்குது, ஆலயத்தின் முகப்பு கிழக்கை நோக்கி இருந்துச்சு. அப்ப இதுதான் முகப்பு, இந்த ஃப்ரண்டேஜ். இங்க இருந்து தான் இது கடந்து சென்றுச்சு. அந்த நதி கடந்து சென்று எங்கிருந்து புறப்பட்டு போகுது, அதுதான் ரொம்ப முக்கியம். த ஹெட் சோர்ஸ், அந்த தலையின் ஆதாரம், த சோர்ஸ் பாயிண்ட், எங்கிருந்து அது புறப்பட்டு செல்லுதுன்னு கேட்டீங்கன்னா பலி பீடத்திலிருந்து முகப்பின் வாசல் அருகே அது கடந்து செல்கிறது. அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலாக அது பரிசுத்த இடத்திலிருந்து கடந்து செல்கிறது. ஏனால் வசனம் கூறுகிறது பலிபீடத்தின் தெற்கே பாய்ந்து. அது ரொம்ப முக்கியம். இன்றைக்கு ஆண்டவர் எழுப்புதலை கொண்டு வர வல்லவரா இருக்கிறார். ஆனால் நாம் பரிசுத்தமா இருக்கணும். அந்த தண்ணீரும் பரிசுத்தப்பட வேண்டும். ஏனால் அது இங்கிருந்து பாய்ந்து செல்கிறது. It is from a holy place. It is from a heated source. அனல் நிறைந்ததா இருக்கணும். அல்லேலூயா. அதே போல அது விரைந்து பாய்ந்து செல்கிறது. அல்லேலூயா. அந்த 2வது வசனத்துல 1வது வசனத்தின் முடிவில் பார்க்கிறோம், அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலது புறமாய் பலிபீடத்திற்கு தெற்கே பாய்ந்தது. 2வது வசனத்தின் கடைசி பகுதி, அங்கே தண்ணீர் வலது புறத்திலே பாய்கிறது. அப்போ பாய்ந்து பாய்ந்து செல்கிறதுன்னு பார்க்கிறோம். அப்போ அதோட இன்டென்சிட்டியை, அதோட மகிமையை நம்ம புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் தீவிரமாய் துரிதமாய் இந்த எழுப்புதலை நம்ம தேசத்துக்கு மாத்திரமல்ல இந்த உலகத்திற்கு கொண்டு வர வல்லவரா இருக்கிறார். ஏதோ ஸ்லோ பேஸ்ல போலங்க, அது பாய்ந்து செல்கிறது. நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் ஆண்டவருடைய வருகை இன்னும் இந்த காலம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் காலம் இருக்குது, இப்போ வர அப்புறம் சில பேர்லாம் சொல்றாங்க அது ஏதோ புலி வர கதை மாதிரி இருக்குன்னு. இல்ல, ஆண்டவர் சீக்கிரமா வரப்போகிறார். He is coming soon. அல்லேலூயா. அதனால்தான் துரிதமாய் பாய்ந்து செல்கிறது. அப்போ அது எவ்வளவு ஃபாஸ்டா புறப்பட்டு கடந்து போது நீங்க பார்க்கணும். என்ன கேட்டீங்கன்னா இன்னும் சுனாமியை காட்டிலும் அது மகிமை நிறைந்ததா இருக்கும். அல்லேலூயா. அப்பேற்பட்டது அந்த எழுப்புதல் நதி. எங்கிருந்து போகுது? பலி பீடத்திலிருந்து போகிறது, பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து போகிறது. உங்களிடத்திலிருந்து இன்றைக்கு ஆண்டவர் அதை துவங்க வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. அதை மறுபடியும் சொல்றேன், நீங்க ஆண்டவரை எங்க ஆராதித்தாலும் சரி, உங்க வீட்டில் இருக்கலாம், உங்க ஆபீஸ்ல இருக்கலாம், இப்பேற்பட்ட ஸ்தலத்தில் இருக்கலாம், எங்க வந்தாலும் ஆண்டவர் உங்களிடத்திலிருந்து தான் அந்த நதியை பாய்ந்து செல்ல உங்களை ஒரு கருவியாய், ஒரு குழாவாய் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்த போகிறார். அல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாருங்க. இப்ப இங்க இருந்து இந்த நதி பாய்ந்து செல்லுதுன்னா, இங்க இருந்து ரித்திரன் ரோடு, பூந்தமல்லி ரோடு, இந்த பக்கம் போனா டப்டன் சிக்னல், இந்த பக்கம் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு 4 திசையிலையும் பறந்து போச்சுன்னா சென்னை முழுவதும் ஹல்லேலூயா இந்த எழுப்புதல் நதி பாய்ந்து செல்லுச்சுன்னா எப்படி இருக்கும்?
சொல்லுங்களேன். அல்லேலூயா. இது எங்கிருந்து வருதுப்பா? இது எங்கிருந்து வருது? நம்ம முதலமைச்சரே தலையை போட்டு உடைக்கணும். சென்னை கார்ப்பரேஷன் கமிஷனரே தலையை போட்டு உடைக்கணும். இது எங்கிருந்து வருது? அல்லேலூயா. ஆண்டவருடைய ஜனமாகிய பரிசுத்த பர்வத மகா சபையிலிருந்து வருகிறது. அல்லேலூயா. அதே போல உங்க வீட்டுல இருந்து பக்கம் அக்கம் பக்கத்துலாம் கேட்கணும், அது எங்கிருந்துப்பா வருது? இது எங்கிடத்துல இருந்து வருகிறது? ஏன்னா நாங்க ஜீவனுள்ள தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அவர் எங்க 2-3 பேர் நாமத்துல கூடி இருக்கிறார்களோ அவரிடத்துல நான் இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். அவரிடத்துல நான் இருக்கிறேன். அல்லேலூயா. அங்கிருந்து ஆண்டவர் பாய்ந்து செல்ல வல்லவரா இருக்கிறார். அதுதான் நதி, அதுதான் ஊற்று, அதுதான் தண்ணீர். ஏதோ வந்தோம் வாழுகிறோம் போகிறோம் இல்ல. ஆண்டவர் உங்களை கொண்டும் ஒரு பெரிய காரியத்தை செய்ய வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளணும். சில பேர் இங்க 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் பெரியவங்களா இருக்கிறீங்க. அப்போ இத்தனை வருட காலங்களாய் ஆண்டவர் உங்களை சத்தியத்துல நடக்க நிலை நிற்க ஆண்டவர் கிருபையை பாராட்டி இருக்கிறார். ஆனா இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இனிமேல் உங்களை எடுத்து பயன்படுத்த போகிறேன். நீங்க இருந்த இடம் போதும், உங்களிடத்திலிருந்து இந்த நதி பாய்ந்து செல்ல போகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் எனது திட்டம் தெளிவாய் பேசினார். இந்த பரிசுத்த பர்வத மகா சபையானது இந்த 10 ஆண்டுகள் நீங்க நின்ற இடம் போதும், உட்கார்ந்த இடம் போதும், இனிமேல் நீங்க பாய்ந்து செல்லணும். You have to move. மலைகள் விலகி போனோம்னா நம்ம விலகி போனோம், நம்ம பாய்ந்து செல்லணும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து தான் அந்த எழுப்புதலின் தீயை பற்றி எரிய நம்மை பயன்படுத்த போகிறார். ஒரு மேட்ச்ஸ்டிக் மாதிரி அப்படி கொளுத்தி விட்டோம்னா எல்லாருக்குமே அந்த அனல் அந்த தீ பற்றி எரியணும். சபைக்குள்ள வரும் பொழுது ஆண்டவரை சேவிக்கணும், தொழுதுக்கணும், ஆராதிக்கணும், வசனத்தை கேட்கணும், ஜெபிக்கணும், ஒருவரை விசாரிக்கணும் என்கிற அந்த பண்பு நிறைந்தும் குணம் நிறைந்தவர்களாய் உள்ள வரணும். ஏதோ வந்தோம் 2 மணி நேரம் கஷ்டப்பட்டு உட்கார்ந்தோம் போனோம் இருக்கக்கூடாது. ஆண்டவர் உங்களை கொண்டு செய்கிற காரியம் பயங்கரமா இருக்க போகிறது. ஆனால் நீங்க என்னோடு சிங்கிள் இறங்கணும். உங்களை வழி நடத்துறவங்க ஒரு வார்த்தை எடுத்து சொல்லும் பொழுது அவரோடு இணைந்து, ஆண்டவரே இது எனக்கு என்று நான் பெற்றுக்கொள்கிறேன், இது ஆராய்ந்து அறிந்து ஏன் பேசுறாரு எதுக்கு பேசுறாரு நீங்க அந்த கேள்வியை விட்டுட்டு, ஆண்டவரே இது எதற்காக எங்க திருச்சபையில நீங்க பேசுறீங்க அது கேட்கணும். ஆமா, போன வாரத்துல நான் பேசி முடிச்சோன்னா நிறைய போன் கால் வந்துச்சு. இது தகப்பனிடத்திலிருந்து வந்த ஒரு வார்த்தை என்று நிறைய பேர் சொன்னீங்க. அதற்காக ஆண்டவருடைய சோதரி உண்மையாகவே பரம தகப்பனிடத்திலிருந்து வந்த வார்த்தை. இது திருச்சபையை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியத்தை அடுத்த நாட்களிலே அடுத்த காலங்களிலே நம்ம தேசத்துல நம்மை கொண்டு செய்ய போகிறார். 10 ஆண்டுகள் ஏதோ வந்தோம் ஸ்பெக்டேட்டரா இருந்தோம் வேடிக்கை பார்த்தோம் இல்ல. இன்னைக்கு 4 மிஷனரிமார்கள் பத்தாது, 100 மிஷனரிமார்கள் தேவை. அனுப்பணும், போனோம், திறப்பின் வாசல்ல நிற்கணும். இயேசு சீக்கிரமா வர போகிறார். ஒரு சார்லி கர்க் அமெரிக்கா தேசத்துல மரித்து போனான். இன்றைக்கு அவங்க மனைவி எழுப்பி இருக்கிறாங்க, நான் எழும்புவேன், இந்த ஊழியத்தை எடுத்து செய்வேன். எத்தனை பேர் வரலாம் போகலாம். இதே சபையில ஆண்டவர் அநேகரை எழுப்ப வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. அந்த நதி உங்களிடத்திலிருந்து பாய்ந்து செல்கிறது. அதுதான் அதோடைய மறைபொருள். கொஞ்சம் யோசித்து பாருங்க இல்லையா? கீழ்தளத்திலிருந்து கிழக்கே அது பாய்ந்து செல்கிறது. ஒரு தண்ணி ஒரு இடத்துல பாய்ந்து போகுதுன்னா உலகத்தை அடக்க புரியாது. என்னடா உளறான், ஏதோ தண்ணி போகுது, அதை அடைக்க வழியை பார்க்க மாட்டேங்கிறான். எங்கேயோ டேப்ல லீக் ஆகுது அவன் நினைப்பான். நம்ம சொல்றோம் டேப்ல லீக் ஆயிருக்குது உன்னுடைய நல்லதுக்காகப்பா, உன்னுடைய ரட்சிப்புக்காக இயேசு சீக்கிரமா வர போகிறார். அல்லேலூயா. இந்த டேப் க்ளோஸ்டா இருக்கிறது நன்றி செலுத்தாத, டேப் லீக் ஆகுது நன்றி செலுத்து. ஏனால் எங்களிடத்திலிருந்து தான் நதி பாய்ந்து செல்லுகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த இடத்திலிருந்து மாத்திரமல்ல, மறுபடியும் ரொம்ப தாழ்மையா சொல்லுகிறேன், நீங்க வசிக்கிற இடத்துல, வேலை செய்யற இடத்துல, போற இடத்துல, வர இடத்துல ஒரு வித்தியாசத்தை ஆண்டவர் உண்டு பண்ண வல்லவரா இருக்கிறார். எஸ், உங்க அலுவலகத்துல ஒரு காரியத்தை ஆண்டவர் மாறுதலாக முடிக்க உங்களை பயன்படுத்துவார். வாலிப பிள்ளைங்களுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய வல்லவரா இருக்கிறார். இன்னைக்கு வார்த்தை இப்போ அந்த இடத்துல கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் அவர்களையும் கொண்டு பயன்படுத்த வல்லவரா இருக்கிறார். கீழே சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க இருக்கிறாங்க. இன்றைக்கு வார்த்தையை விதைக்கிறோம். சீக்கிரமா இந்த அறுவடையை அடுத்த சந்ததி பார்க்க போகிறது.
அவர்களும் இயேசுவுக்காக நிற்க போகிறாங்க. இந்த எழுப்புதல் அவர்களுக்கும் ஒரு பங்கு உண்டு. அல்லேலூயா. வரலையே? இப்போ மேல இருந்து தண்ணி பாயுதுன்னா, மழை பெய்யுதுன்னா எல்லாருமே என்ன பண்ண போறோம்? நினைய போகிறோம். சிறியோர் பெரியோர் யார் இருந்தாலும் சரி, இந்த இடத்துல இருந்து பாய்ந்து செல்கிற அந்த தண்ணீர், அந்த நதி எல்லாரையும் நிரப்ப வல்லவரா இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப என் மேல அந்த தண்ணி பாயக்கூடாது, எனக்கு அந்த தண்ணி வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆண்டவர் உங்களை பயன்படுத்த முடியாது. சிம்பிள். இஃப் யூ வாண்ட் டு பி யூஸ்ட், கெட் வெட். ஆண்டவர்னால நான் பயன்படுத்த வேண்டும் என்று நீங்க விரும்புங்கன்னா இந்த நதியிலின் தண்ணீர் உங்க மேல ஆண்டவரே விழணும். இது விழணும். என் தண்ணினால நான் மூழ்கணும், நீச்சல் ஆழத்திற்கு நான் செல்லணும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். தொடர்ந்து அடுத்த 2வது குறிப்புக்கு நான் கடந்து செல்கிறேன். 3-6 வசனத்தை நீங்க பார்க்கும் போது, முதலாவது சொன்ன இந்த நதியின் மறைபொருள், இந்த மிஸ்டீரியஸ் சோர்ஸ் ஆஃப் திஸ் ரிவர். 2வது இந்த 3-6 பார்க்கிறோம், நதியின் குறிக்கப்பட்ட பாதை, the marked course of this river. இந்த 3-6 நம்ம பார்க்கும் பொழுது அந்த மனுஷன் அந்த அளவுகோலை எடுத்து எத்தனை அடி போறாரு? 1000 1000 1000 1000 4 முறை போடப்பட்டிருக்கிறது. அப்போ ஃபர்ஸ்ட் 1000 அளவு பண்ணும்போது கூட்டு போறார். அப்போ எந்த அளவு வரைக்கும் இருக்குது சொல்லுங்களேன்? கணக்கால் அளவு. அப்போ 1000 அளந்து அப்படின்னா 1000 கியூபிட்ஸ் போட்டிருக்கு ஆங்கில வேதாகமத்தில். அப்போ 1000 கியூபிட்ஸ்க்கு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா 1/2 கிலோமீட்டர். 1/2 கிலோமீட்டர் சென்று எது வரைக்கும் வந்திருக்குது? கலங்காலம் வந்திருக்கு. அப்போ இன்னொரு அடுத்த 1/2 கிலோமீட்டர் போறார். எவ்வளவு வந்திருக்குது? முழங்கால் அளவு வந்திருக்குது. திருப்பி இன்னும் 1/2 கிலோமீட்டர் போறாரு. எது வரைக்கும் வந்திருக்குது? இடுப்பு அளவு வந்திருக்குது. அப்போ 1.5 கிலோமீட்டர் எசேக்கியேல் போயிருக்கிறாரு. பாருங்க, ஆண்டவரும் இந்த நதியின் வல்லமையை புரிந்து கொள்ளதான் அழைத்து செல்கிறார். சில பேரை கையோடு கூட்டிட்டு போவார். பாருங்க, அந்த தரிசனம், அந்த வார்த்தை எவ்வளவு தெளிவா வந்திருக்கு பாருங்க. ஏன்னால் ஆண்டவர் நிறைய நேரத்தில் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, சில நேரத்தில் எப்படி நம்மளோட பேசுவாருன்னு நம்மளால புரிந்து கொள்ள முடியாது. தரிசனத்தின் மூலமாக பேசலாம், ப்ராக்டிக்கலாக பேசலாம், ஒரு உதாரணத்தில் பேசலாம், ஒரு இல்லஸ்ட்ரேஷனாக பேசலாம், ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் பேசலாம். அப்போ தன்னுடைய தாசனை, தீர்க்கதரிசியை எஸ்லேம் நகரத்துக்கு ஒரு நம்பிக்கையாய் மறுபடியும் அந்த நகரத்தை கட்டி எழுப்ப போகிறாங்க. அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு? நீ வாப்பா, இந்த நதியின் வல்லமையை நீ புரிந்துக்கணும். ஒருத்தர் அனுப்பி வச்சிருக்கிறேன் போ. சில பேர் அப்படிதான் ஆண்டவர் கூட்டு போவார். என்னையும் அப்படிதான் கூட்டு போறார். கொஞ்சம் தூரம் போறோம், என்ன ஆண்டவரே இவ்வளவுதானா? போப்பா, இது இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் தான், இன்னும் ட்ரெய்லரே முடிக்கல, அதுக்குள்ள மெயின் பிக்சர் கேட்குறேன், இன்னும் போ. அடுத்தது என்ன வருது? எது வரைக்கும் வருது? முழங்கால வருது. இவ்வளவுதானா ஆண்டவரே? 1 கிலோமீட்டர் வந்துட்டு, இன்னும் கொஞ்சம் போப்பா. எது வரைக்கும் வருது? இடுப்பு வரைக்கும் வருது. ஆண்டவர் சொல்றாரு, இந்த 1.5 கிலோமீட்டரு ஜஸ்ட் ட்ரெய்லர் தான். இன்னைக்கு நாங்களும் நீங்களும் எது வரைக்கும் வந்திருக்கோம்னா, சில பேர் 1/2 கிலோமீட்டர் வந்திருக்கிறோம், சில பேர் 1 கிலோமீட்டர் எது வரைக்கும் வந்திருக்கிறோம்? முழங்கால வரைக்கும் வந்திருக்கிறோம். சில பேர் எது வரைக்கும் வந்திருக்கிறோம்? இடுப்பு வரைக்கும் வந்திருக்கோம். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இதையும் கடந்து நீங்க போங்க. அப்ப என்ன பண்றாரு? இன்னும் 1/2 கிலோ போப்பா போற. அதுக்கு மேல நம்மளால ஐயால முடியல. ஏன்னா தரைய பார்க்க முடியலங்க. ஏன்னா எழுப்பதில் ஆழம் அவ்வளவு ஆழமானது. அகலமும் நீளமும் உயரமும் அவருடைய அன்பு இருக்கிறது போல அந்த நதியின் திசைகளும் அதனுடைய காரியங்களை நீங்க பாருங்க. இன்னும் 1000 அளந்தாருன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன பண்ணணும்? நீச்சல் தான் அடிக்கணும். அந்த காலத்துக்கு தான் பரிசுத்த பர்வத மகா சபையை ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. வரலையே? 2 வருஷம்
4 வருஷம், 6 வருஷம், 8 வருஷம் வந்துச்சு, 10 வருஷம். எத்தனை நாள் நம்ம ஆழ்ந்துட்டே இருக்க போறோம்? ஆண்டவர் கூட்டு வந்துட்டாரு, நதியின் ஆழத்தையும் காட்டிட்டாரு. பெரிய நதி இருக்குப்பா, இது எப்படி போக போகுது, எப்படி வர போகுது, இதெல்லாம் உன்னோட பிரச்சனையே கிடையாது. உனக்கு நான் காட்டிட்டேன், இனிமேல் நீந்தி செல்வது தான் உன்னுடைய வேலை. எத்தனை பேருக்கு இந்த சத்தியம் புரியுதுன்னு தெரியல. இந்த வசனத்தை படிக்கும் பொழுது நான் ஜெபித்தேன், 1.5 கிலோமீட்டர் வந்துட்டேன், இனிமேல் நான் நீந்தி செல்லணும். எனக்கு ஸ்விம்மிங் தெரியாது, நீங்க தான் எனக்கு கற்று தரணும். உண்மை நம்பி இறங்குறேன், அவ்வளோதான். நீச்சல் தெரியாதவங்க எப்படி சொல்லி தராங்க பார்த்துருக்கிறீங்களா? 1 வாரம் 2 வாரம் 3 வாரம் கிளாஸ் எடுப்பாங்க. ப்ரீத்திங் எக்ஸசைஸ் சொல்லி தருவாங்க, பேக் ஸ்ட்ரோக், இந்த ஸ்ட்ரோக்கு, பட்டர்ஃப்ளை, அதெல்லாம் சொல்லி தருவாங்க. கடைசியில் என்ன பண்ணுவாங்கன்னா பூச்சி தள்ளி விட்டுருவாங்க. அவ்வளோதான், இனிமேல் நீந்தணும். ஆமாம், வெள்ளிக்கிழமையோட ஒரு திருமணத்தில் முடிஞ்சோடனே அந்த மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கு அதான் சொன்னேன், என்ன பண்ணிட்டோம், நீச்சல் குளத்தில் தள்ளி விட்டுட்டோம், இனிமேல் வாழ்க்கையில் அவ்வளோதான். எது நீச்சலோ எந்த நீச்சலோ நீ என்ன வேணா அடிச்சுக்கோ, நீ ஆச்சு உன் கணவராச்சு, அவ்வளோதான். உன் நடுவில் யாருமே வரக்கூடாது. ஆமாம், இன்னைக்கு பெற்றோர் நடுவில் வரந்தால்தான் பிரச்சனையே. அவங்கவுங்க வேலையை பார்த்தாலே போதும். அவன் நீந்துவான், எதிர் நீச்சலை போடுவான், அவன் கரை பேச சேர்ந்துருவான். அதே போலதான் இன்றைக்கு நம்ம திருச்சபைக்கு நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்றாரு, ரொம்ப ஆழமா கொண்டு வந்துட்டேன், ரொம்ப ஆழமா கொண்டு வந்துட்டேன், இனிமேல் நீந்த வேண்டியது உன்னுடைய கடமை. எழுப்புவது இப்படிதான்ப்பா இருக்கும். This is the magnitude of revival. எழுப்பதோட மகிமை இதுதான். உனக்கு நான் காண்பித்துட்டேன், டீச் பண்ணிட்டேன், சொல்லி சொல்லி பார்த்தேன், கூட்டுட்டே வந்துட்டேன், சாம்பிளும் கொடுத்துட்டேன். ஒரு கடைக்கு போய் ஒரு சாம்பிள் பார்த்து, ஒரு ஸ்வீட் சாம்பிள் பார்த்து தானே 1/2 கிலோ 1 கிலோ வாங்குறோமா இல்லையா? அதே போலதான் ஆண்டவர் நான் சொல்றாரு, நான் கூட்டு வந்துட்டேன். அல்லேலூயா. இந்த எழுப்புதலுக்கு நீங்களும் நானும் ஆயத்தமாகணும். அப்பா கூட்டு வந்துட்டாரு, இன்னும் நான் அளக்கணும், இன்னும் நான் ஆழத்தை பார்க்கணும் அப்படின்னா அவ்வளவுதான், பெரிய சமுதிரத்தில் கொண்டு போய் விட்டுருவார், முடிஞ்சு போச்சு. அப்பா எந்த நதியில நம்மளை பாய்ந்து செய்ய சொல்ற போக சொல்றாரு, அங்க போயிடணும். எத்தனை பேர் நீந்த ஆயத்தமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஏனால் இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஆவிக்குரிய ஜீவியத்துல செத்த நிலைமையில இருக்கிறோம். அந்த நதி நம்ம வாழ்க்கையில அது பாய்ந்து செல்லணும். என் வாழ்க்கையில அது பாய்ந்து செல்லணும். முழங்கால் அளவு போதாது, இடுப்பு அளவும் போகாது. ஃபாதர் எழுதியிருக்காரு இல்லையா, நீந்து மூழ்கணுமே, நிரம்பி நிரம்பி மகிழணுமே. அல்லேலூயா. அதுதான் எழுப்புதல். அப்பா நிரம்ப ஆயத்தமா இருக்கிறாரு. உன்னை எனக்கு பத்தாது, எனக்கு பயமா இருக்குது, நீச்சல் அடிக்க முடியாது. சில பேர் பீச்சில் போய் கரையில் நிற்கிறதே பயப்படுவாங்க, மேலே வந்து அடிச்சு பழின போட போகுது. இல்ல, அப்பாவுடைய கரம் நம்மளோடு இருக்கிறது. அல்லேலூயா. அவர் நம்மளோடு இருக்கும் போது கூட்டுட்டு போறதே அவர் தானங்க. அவர் தான் கூட்டுட்டு போறாரு. ஆழத்தை பார்க்கணும், நீளத்தை பார்க்கணும், எப்படி இருக்குது, இல்ல எப்படி இருக்குது பாருப்பா, பாரு. இதுதான் நதி ஒன்று பாய்ந்து செல்லும். எங்க இருந்து? கர்த்தருடைய பலிபீடத்திலிருந்து பாய்ந்து செல்கிற அந்த நதி, அந்த எழுப்புதல். அதை நீங்களும் நானும் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கடைசி குறிப்பை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 7-12 இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இந்த நதியின் வலிமையை நாம் பார்க்க முடியும். In verses 7-12 we can see the mighty force of this river. இதில் நம்ம பார்க்கிறோம் 7வது வசனத்துல, நான் நடந்து வருகையில் இதோ நதியோரத்தில் இக்கரையிலும் அக்கரையிலும் வெகு திரளான விருட்சங்கள் இருந்தது. இப்போ ஆண்டவர் என்ன பண்ணாரு, கூட்டிட்டு வந்துட்டு திருப்பியும் கரையோரமா தன்னோட தாசனை அழைச்சிட்டு போறார். இப்ப நம்மளுக்கும் அப்படிதான், கரையோரமா இப்ப கூட்டு போயிட்டே இருக்கிறாரு. பாருப்பா, 2 பக்கமும் மரம்லாம் வந்து இருக்குது, இதெல்லாம் இருக்குது, இதுக்கெல்லாம் நீ தான் சொந்தக்காரன், நீ தான் ஆதாயப்படுத்தணும்,
நீ தான் சுதந்தரிக்கணும். அல்லேலூயா. அப்போ போனவரு திருப்பி எப்படி வராரு? நதி ஓரமா கொண்டு வரார். பாருப்பா, ரெண்டு பக்கமும் எது வளர்ந்து இருக்குது? மரங்கள்லாம் இருக்குது. சங்கீதம் 1:2 பார்க்கிறோம் இல்லையா? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, அதுக்கப்புறம் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானம் பண்ணுகிற மனுஷன் பாக்கியவான். அவன் எப்படி இருப்பானா? அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து. இது நம்மளுக்கெல்லாம் தெரியும். யாரு? கர்த்தருக்கு பயந்தவன். அவர்களை தான் ஆண்டவர் எழுப்புதல பயன்படுத்த போகிறான். ரெண்டு பக்கமா என்ன இருந்துச்சா? மரங்கள் இருந்தது. அல்லேலூயா. அடுத்த வசனத்துல பார்க்கிறோம், அவர் என்னை நோக்கி, இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்திற்கு புறப்பட்டு போய், அடுத்தது வனாந்திர வழியாய் ஒரு கடலில் விழும். ஒரு கடலில் விழும். அது எந்த கடல் கேட்டீங்கன்னா, உப்பு கடல், டெட் சீ. அப்போ நல்லா புரிந்து கொள்ளணும், இங்க போடப்பட்டிருக்கிறது, இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்திற்கு புறப்பட்டு போய் வனாந்திர வழியாய், ஆங்கில வேதாகமத்தில் வேலின்னு போடப்பட்டிருக்கு. அப்போ உலகத்திலேயே மிகவும் ஆழமான ஒரு பிளவு இருக்குமானால் அது இந்த இடம்தான் என்று வேத வல்லுநர்கள் சொல்றாங்க. உலகத்திலே ஒரு ஆழமான பிளவு, எங்க பள்ளத்தாக்குல ஒரு பிளவு இருக்குமானால் அது இந்த இடம்தான். அங்கதான் இந்த தண்ணீர் பாய்ந்து செல்கிறது. அப்ப இன்றைக்கு உலகத்துல பாவத்துல அடிமைதனத்துல ஆழத்துல இன்றைக்கு உலகம் கிடக்கிறது. அந்த இடத்தையும் ஆண்டவர் நிரப்ப வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. வரலையே? ஆமா. அப்போ கடலில் அது பாய்ந்து செல்லும். அது எங்க போய் சேருதுன்னு கேட்டீங்கன்னா, சவக்கடலில், அப்படியாவது உப்பு கடல், டெட் சீ அப்படின்னு போடப்பட்டிருக்கு. நல்லா புரிந்து கொள்ளணும், இந்த டெட் சீ, இந்த உப்பு கடல், இதுல ஒன்றுமே கிடையாது. இந்த 8வது வசனம் பார்க்கிறோம், இது கடலில் பாய்ந்து விழுந்த பின்பு அந்த தண்ணீர் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா ஆரோக்கியமாகும். அப்போ இந்த டெட் சீ, இந்த உப்பு கடல், இதை பார்த்தீங்கன்னா உலகத்திலே இந்த ஒரு கடல்ல தான் நீங்களும் நானும் மிதங்க முடியும். we can float. நம்ம மூழ்க முடியாது, மிதங்க முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா அதில் இருக்கிற மினரல்ஸ், அதில் உப்பு தன்மை 34% இருக்கிறது. அப்படின்னா ஒரு கடல் தண்ணீரை காட்டிலும் 10% அதோடைய உப்பு திறன் இருக்குது. அப்படி யோசித்து பார்க்கணும், ஏன் மிதக்க முடியுதுன்னா அது கீழே அவ்வளோ உப்பு இருக்குது, அது கீழே அவ்வளோ மினரல்ஸ் இருக்குது. உலகமெங்கும் பல சுற்றுலா பயணிகள் இன்றைக்கும் அந்த இடத்தை ஏன் சந்திக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அதுக்குள்ளே அப்படியே மிதக்குவாங்க. ஆமாம், அதில் ஆரோக்கியம் இருக்கும். அது சுற்றி நிறைய கடைகள் இருக்கும். அந்த கடைகளில் இந்த கடல்லேருந்து எடுக்கிற அந்த மினரல்ஸை வைத்து நிறைய பொருட்கள் இருக்கும். க்ரீமு, சோப்பு, அது இதெல்லாம் இருக்கும். அங்கு செல்ல ஆண்டவர் எனக்கும் அந்த பாக்கியத்தை கொடுத்துருக்கிறார். நானும் அந்த தண்ணியில் ஃப்ளோட் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சம் நேரம் கழிச்சோன்னா இங்கே உடலெல்லாம் எப்படி ஆகணும், அப்படியே கருப்பு கருப்பாக ஆகிடும். அங்கே போய் ஷவரில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வரும்போது ஒரு வித்தியாசத்தை நம்ம பார்க்க முடியும். அப்போது உலகத்தில் அநேகர் அந்த இடத்துக்கு வந்துட்டு போகிறாங்க இன்னைக்கு. ஆனால் அன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, என் எழுப்புதல் நதி அங்கேயும் பாய்ந்து செல்லும். It's a dead sea. It is of no use. எதுக்குமே பிரயோஜனமற்றது. ஆனாலும் ஆண்டவர் அங்க ஒரு நன்மையை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உப்பு கிடைக்குது, மினரல் கிடைக்குது, அதுல ஒரு நன்மை இருக்குது. அப்பா அங்கேயும் the world might call it as a dead sea. உலகம் சொல்லலாம் அதுல உப்பு கடல் தானே, ஒரு பிரயோஜனமே இல்லையே. ஆனால் அங்கு எழுப்புதல் நதி பாய்கிறது.
அங்கே 70 நதி பாய்கிறது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வாசிக்க கேட்கலாம். என்னாகமும் 34ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிக்கலாம். என்னாகமும் 34 முதல் 3 வசனங்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், கானான் தேசம் அதன் எல்லைகள் உட்பட உங்களுக்கு சுதந்திரமாக கிடைக்கப் போகிறது. நீங்கள் கானான் தேசத்தில் சேரும்போது உங்கள் தென்புறம் சீன் வனாந்தரம் தொடங்கி ஏதோம் தேசத்தின் ஓரம் மட்டும் இருக்கும். கிழக்கே இருக்கிற உப்பு கடலின் கடைசி தொடங்கி உங்கள் தென் எல்லையா இருக்கும். உங்கள் தென் எல்லை எது சுத்தி இருக்குதா? இந்த உப்பு கடலை சுற்றி இருக்கிறது. அப்போ ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு தன்னுடைய கூட்டத்திற்கு வைத்திருந்த அந்த வாக்குத்தத்தம் பண்ணின தேசமுடைய எல்லை இந்த கடலை சுற்றி இருக்கிறது. அல்லேலூயா. அங்கதான் இந்த 70 நதி பாய்ந்து இருக்கு. அல்லேலூயா. அப்போ ஒரு செத்த நதியை, ஒரு செத்த கடலை, ஒரு உப்பு நிறைந்த ஒரு கடலை ஆண்டவர் 70 நதியாய் மாற்ற வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் இந்த நதியின் மகிமை. அல்லேலூயா. வசனங்களா செல்ல நேரம் இல்லை. அதுல போடப்பட்டிருக்கிறது ஆங்கில வேதாகமத்தில் மல்டிடியூட் ஆஃப் ஃபிஷ் போடப்பட்டிருக்கிறது. நடமாடும் எந்த காரியமும் அங்கு இருந்ததான். நீங்க 8வது 9வது வசனத்துல வாசிக்கலாம். சம்பவித்தது என்னவென்றால், இந்த நதி போகும் இடமெல்லாம் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். எவ்ரி லிவிங் கிரியேச்சர். அதே போல இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மஞ்சங்களும் உண்டாயிருக்கும். ஆங்கில வேதாகமத்துல மல்டிடியூட் ஆஃப் ஃபிஷ் போட்டிருக்கு. கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஒரு டெட் சீல, ஒரு உப்பு கடல்ல, பிரோஜனமற்ற ஒரு தண்ணீர்ல எப்படி மீன் இருக்கும்? அப்பா அங்கேயும் ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவரா இருக்கிறார். மீன் என்பது எதற்கு சமம் சொல்லுங்களேன்? எழுப்புதலுக்கு அடையாளமா இருக்கிறது. அல்லேலூயா. என் பின்னே வாருங்கள் என்ன சொன்னாரு? மீன் பிடிக்கிறவளாக்குன்னு சொன்னாரா? மனிதர்களை பிடிக்கிறவளாக்கு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, எங்கப்பா இருக்குது? The sea is dead. This world is dead. இந்த உலகம் எப்படி இருக்குது? சாவு கேடான ஒரு நிலைமையில இருக்குது. அங்கதான் அந்த நிறைய மீன் இருக்குது. அல்லேலூயா. இங்கேதான் நதி பாய்ந்து செல்லும். யோசித்து பார்க்கணும். இது வியக்கத்தக்க ஒரு காரியங்க. இன்றைக்கும் நீங்க போனீங்கன்னா அந்த நதியில, அந்த கடல்ல ஒரு மீனை பார்க்க முடியாது. ஒரு மீனை பார்க்க முடியாது. ஆனா அப்பா சொல்றாரு, அந்த நதியிலும் அந்த தண்ணீரிலையும் ஒரு பெரிய திரள் கூட்டமான மீனை உங்களுக்காக கொடுக்க நான் வல்லவரா இருக்கிறேன். உலகத்துக்கு தெரியாது, நமக்கு தெரியும். எழுப்புதலுக்கு யாரெல்லாம் காத்திருக்கிறாங்களோ அவர்களுக்கு தெரியும். அங்க மீன் இருக்குது, அங்க மீன் இருக்குது. ஒரு பெரிய அறுவடை இருக்கிறது. He will make you fishers of men. He will make you fishers of men. நீங்க என்றைக்கு உங்களுடைய வேலைகளை, உங்களுடைய சுமைகளை, உங்க பாரங்களை எல்லாவற்றையும் விட்டு கிறிஸ்து இயேசுவுக்கு பின்னா போறீங்களோ, ஆண்டவர் சொல்ல உன்னை ஆசீர்வதிப்பேன்னு, உன்னையே ஆசீர்வாதமா வைப்பேன் தான் சொன்னார். ஆமென். இன்னைக்கு ஆசீர்வாதம் 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 ஓடுறோம். தேவையில்லை. நாமே ஆசீர்வாதம். என்னால் அவருக்கு பின்னே போகும்போது மனிதர்களை பிடிக்கிற உலகமே நம்ம காலடியில் இருக்கோங்க. அல்லேலூயா. அப்பேற்பட்ட மீன்களும் அந்த செத்த கடலில், அந்த உப்பு கடலில் ஆண்டவர் நம்மை அறுவடை செய்ய வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. அந்த 10வது வசனத்துல பார்க்கிறோம். அப்பொழுது அந்த 10வது வசனத்தை படிங்க. அப்பொழுது என்கேதி துவக்கி எனக்லாயும் மட்டும் மீன் பிடிக்கிறவர்கள் அதன் கரையிலே நிற்பார்கள். அதெல்லாம் வலைகளை விரிக்கிற பாருங்க. எங்க நிப்பாங்களா? கரையில வலையோடு ரெடியா நிப்பாங்களாம். இந்த கிழக்கில் இருந்து மேற்கு வரைக்கும் நிற்கிறாங்க. That means the harvest is plenty. அறுவடை மிகுதியா இருக்கிறது. வேலையாட்களும் கொஞ்சமா இருக்கிறாங்க. அப்பா சொல்றாரு, வழிகளை விரித்து காத்துரு. உன்னுடைய திசையில, உன்னோட பட்டணத்துல, உன்னோட பகுதியில, நீ வேலை செய்யற இடத்துல, பரிசுத்த பர்வத மகா சபைக்குள்ள மீன்களை அனுப்ப போகிறேன்.
ஆனால் நீங்களும் நானும் எப்படி ரெடியா இருக்கணும்? வலைகளோடு ரெடியா இருக்கணும். அப்பா போகும்போது அப்பா அது 2 நிமிஷம் இருக்க, நான் வலையை கொண்டு வரேன்னா போயிடும் மீன். ரெடியா இருந்ததுன்னா மீன்கள் வரும், பெரிய அறுவடையை பார்க்க போகிறோம். மறுபடியும் சொல்றேன், இந்த நாட்காலிகளை நிரப்ப அவர் வல்லவரா இருக்கிறார். திஸ் இஸ் ஆல் வெரி சிம்பிள். இதெல்லாம் ரொம்ப சாதாரண ஒரு காரியம். நீங்களும் நானும் வலைகளை விரித்து அறுவடைக்கின்ற இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும், here I am, send me என்கிற ஒரு தாகத்தோடு தரிசனத்தோடு இந்த எழுப்புதலின் காரியத்துக்கு நாம் ஆயத்தமா இருந்தோமானால், எந்நேரத்திலிருந்து அது ஆரம்பிக்குமானால், வலைகளை விரித்து காத்திருக்கும் பொழுது மீன்கள் தானாய் வரும். ஏனால் இந்த பலிபீடத்திலிருந்து அது பாய்ந்து செல்கிறது. எந்த செத்த நிலவையும் உயிர்ப்பிக்க என் தகப்பன் வல்லவராயிருக்கிறார். எஸ் இன்றைக்கும் சில பேருக்கு நான் திட்டம் தெளிவாய் பேசுறேன். செத்த நிலைமை இருக்கிறீங்களா? இதுக்கு மேல என்னால எதுவுமே பண்ண முடியாது பாஸ்டர், எல்லாமே இழந்து போயிருக்கிறேன். ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலும் ஒரு பெரிய அறுவடையை ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவரா இருக்கிறார். எஸ், your dead sea will be revived. உங்க செத்த நிலைமை உயிர்ப்பிக்கப்படும். விசுவாசத்தோடு, வாஞ்சியோடு, தரிசனத்தோடு, ஜெபத்தோடு அவரோட பாதத்துல, அவரோட பிரசனத்துல காத்திருந்தீங்கன்னா, எப்படி காத்திருக்கணும்? வலையோடு ரெடியா. எப்படி காத்திருந்தாங்க மீனவர்கள்? கரை ஓரமாய் காத்திருந்தாங்க. ஏன்னா அவனுக்கு தெரியும் அறுவடை வரப்போகுது, எழுப்புதல் வரப்போகுது, வலைய ரெடி பண்றா. பார்க்கிறவன் சிரிச்சிருப்பான். இனி இந்திய தேசம் அப்படிதானே சிரிக்குது. அவர் வரப்போறார் என்றார் அண்ணன் காணமேனு. நமக்கு தான் தெரியும் வரப்போகிறார். வருவதற்கு முன்னாய் ஒரு பெரிய அறுவடைக்கு நம்மளை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறாரு. ஆமா, வலைகளை வீசுங்க. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டீங்களா? கவலைப்படாதீங்க. அப்பாவோட கரம் உங்களோடு இருக்கும் பொழுது ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தவர் வல்லவரா இருக்கிறார். அந்த வலைகள் கிளியத்தக்கதாய் பெரிய அறுவடை வருங்க. உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரும். ஆனால் எங்க இருக்கணும்? அந்த நதி பாய்ந்து செல்கிற இடத்துல நீங்களும் நானும் காணப்படும். அல்லேலூயா. கடைசியா ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 11வது வசனம். ஆனாலும் அதனுடைய உளையான பள்ளங்களும் அதனுடைய மடுக்களும் ஆரோக்கியமாகாமல் உப்பாகவே விட்டுவிடப்படும். நல்லா கவனிங்க. இந்த உப்பு கடலை குறித்து நான் சொன்னேன். அங்க இருக்க அந்த களிமண்கள் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, அது ஃபில்டர் ஆயிடும். அது அந்த கடல் ஓரமாய் பாய்ந்து சென்று வரும் வரைக்கும் அங்க ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அங்கே வடிகட்டி அந்த மினரல்ஸ் எல்லாம் அங்கே பிரிச்சு வச்சிடறார். அதே போலதான் எழுப்புதலுக்கும் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். நதி பாய்ந்து செல்லும். அல்லேலூயா. உலகத்துக்கு நம்மளை உப்பாய் எடுத்து அவர் பயன்படுத்துவார். We are the salt of this earth. அந்த நதியின் மேன்மையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. அது பாய்ந்து செல்கிறது. இட் ஃபில்டர்ஸ் எவ்ரிதிங் ஆன் த வே. நிறைய காரியத்தை அது பரிசுத்தப்படுத்துகிறது, தூய்மைப்படுத்துது. சில மரங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கிறது, கனிகளை கொடுக்கிறது, பழங்களை கொடுக்கிறது. அந்த இலை எப்படி இருக்குதா? உதிரி விடாமல் இருக்குது. His leaf will not wither. அப்போ ஆண்டவருடைய நதியின் பாய்ச்சலை நீங்க பார்க்கணும். அப்பா நிறைய ஃபில்டர் பண்ணிடுவாரு. தன்னுடைய எழுப்புதலுக்கு தேவையற்ற காரியங்களை எடுத்து போட்டு விடுவார். ஆமா, நதி சுத்திகரிக்கும், நதி தூய்மையாக்கும். நதி என்ன பண்ணும்? சுகத்தையும் கொடுக்கும், பரிசுத்தம் படும், எல்லாமே பண்ணும் அந்த நதி. அதுதான் எழுப்புதல். அல்லேலூயா. வரலையே? ஆமா. 12வது வசனம். நதி ஓரமாய் அது இக்கரையும் அக்கரையும் புசிப்புக்கான சகல விருத விருட்சங்களும் இருந்தது. அல்லேலூயா. வேத வல்லுநர் சொல்றாங்க, அங்க எப்பேற்பட்ட ஒரு மரம் இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, பல்மேட்டோ என்கிற ஒரு பாம் ட்ரீ. அது என்ன ஷேப்ல இருக்கும்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஃபேன் ஷேப்ல இருக்கும். ஃபேன் ஓடுது பார்த்தீங்களா? 3 பிளேடு இருக்குமா? அது என்ன ஷேப்ல இருக்குது? அந்த ஷேப்ல அதோட இலைகள் இருந்துச்சு. அப்ப 2 பக்கமும் பச்சை பசேல்னு இந்த மரங்கள் இருந்திருக்கிறது. அந்த மரத்தின் தன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, நிழல் கொடுக்கும், அழகு கொடுக்கும்,
அதுலேருந்து தைலத்தை எடுக்கிறதுனால அந்த தைலத்தின் நிமித்தமாக சுகம் கிடைக்கும். இதுதான் எழுப்புதலின் வல்லமை. ஆண்டவர் அந்த 2 கரை முழுவதும் தன்னுடைய பிள்ளைகளை அந்த மரமாய் நட்ட போகிறார், நிலை நிற்க போகிறார். நம்மளை அப்படியே நிற்க வைக்க போறார். நம் மூலமாய் ஆசீர்வாதங்கள் இந்த உலகத்துக்கு கடந்து வர போகிறது. புரிந்து கொள்ளணும். ஒரு ஃபேனு சுத்த 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 என்ன வருது? காத்து வருது. அதே போல ஆண்டவர் நம்மளை பயன்படுத்துவார். நம்ம இருக்க இடத்துல சுத்திட்டே இருந்தோம்னா ஆசீர்வாதங்கள் மக்கள் நம்மளே தேடி வருவாங்க. ஏன்னா அப்பா சொல்வாரு, இதை எழுப்புதலுக்காக இந்த மகன், இந்த மகள், இந்த தாய், இந்த தந்தை உழைத்தாங்க, பிரயாசப்பட்டாங்க. இப்ப இலைப்பாடுகிற நேரம் வந்துருச்சு. கரை ஓரமாய் அழகா கொண்டு போய் நம்மள ஒரு சீனிக் பியூட்டியா குறைச்சிருவாரு. எல்லாரும் நம்மளை தேடி வருவாங்க. நீங்க தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை தேடி வருவாங்க. ஏன்னா இந்த பிள்ளை கிட்ட போனா, இந்த சகோதரிட்ட போனா ஒரு ஆசீர்வாதம் இருக்குது, ஒரு வித்தியாசம் இருக்குது. இவர் இலைகள் விதறவில்லை, இவங்க கனி கொடுக்கிறாங்க. மாதந்தோறும் புது புது பழமா வருது இந்த மரத்துல இருந்து. அதுதான் எழுப்புதலின் கனி. That is the fruit of revival. That is the fruit of revival. That is my prayer. அதுதான் என்னுடைய ஜெபம். ஆண்டவரே, எங்க திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரும் கனி தருகிற மரங்களாய் மாறணும். அல்லேலூயா. விதைத்திருக்கிறோம், பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். கனிகளை உலகம் பார்க்கணும். Only when they see the fruits they will know. வளர்ந்துருக்கிறேன், வளர்ந்துட்டேன், வந்துட்டெல்லாம் போதாது. கனிகளை பார்க்கணும், கிரியைகளை பார்க்கணும், ஆமா சாட்சியை பார்க்கணும். அப்போதான் எழுப்புதலுக்கு நம்ம போய் நிற்க முடியும். சாட்சியாய் நிற்க தான் ஆண்டவர் இந்த எழுப்புதலுக்கு நம்மளை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் இன்றைக்கு சொல்ல முடியும் இந்த எழுப்புதல் என்னிலிருந்து ஆரம்பமாகும்? அல்லேலூயா. பாருங்க, அந்த 12ஆம் வசனத்தின் கடைசி பகுதி போடப்பட்டிருக்கிறது. அவைகளின் இலைகள் அவிழ்ந்ததற்கு மாணவைகள். அப்படின்னா இட் ஹாஸ் சம் மெடிக்கல் வேல்யூ. ஒரு சுகத்தை கொடுக்கிற ஒரு தன்மையா இருக்கிறது. சரீர பிரகாரமாக இல்லை, ஆவிக்குரிய ஜீவியத்திலையும் இன்றைக்கு அநேகருக்கு சுகத்தை கொடுக்க ஆண்டவர் நம்மை எடுத்து பயன்படுத்த போகிறார். நான் இன்றைக்கு சொல்ற ஒரு காரியத்தை ஏற்கனவே ஒரு மாதிரி சொல்லியிருக்கிறேன். வரும் நாட்களில் இல்லை, சரீர சுகத்தை காட்டிலும் மன ரீதியா இருக்கிற சுகத்துக்கு தான் ஒரு பெரிய டிமாண்ட் இருக்க போகுது. rather compared to your physical health, உங்களுடைய மென்டல் ஹெல்த்துக்கு, உங்க மென்டல் பீஸ் ஆஃப் மைண்டுக்கு, இதுக்கு தான் உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது இன்னைக்கு. எவ்ரிவேர் யூ கோ, எங்க பார்த்தாலும் சரி மன அமைதி, சந்தோஷம், இதுக்கு தான் உலகம் ஓடுது. ஒரு ஆசை வார்த்தை யாருன்னா பேசுவாங்களா? யாருக்கிட்ட அரவணைப்பு கிடைக்குமா, அன்பு கிடைக்குமா? தவறான உறவுல போய் இன்னைக்கே நிறைய பேர் மாட்டிக்கிறாங்கன்னா அந்த அன்புக்காக தான் ஏங்கி. மன ரீதியாய் சுகம் இல்லை. பணம் இருக்குது, சொத்து இருக்குது, வேலை இருக்கு, எல்லாம் இருக்குது. ஆனால் சரீர பிரகாரமா இருக்கிற ஆசீர்வாதங்களை காட்டிலும் மன ரீதியாய் இருக்கிற ஆசீர்வாதங்களை நாடி ஓடி இந்த உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. வரும் நாட்களிலே அது ரொம்ப அதிகமாக போகுது. அன்னைக்கு ஒரு நாள் நான் ஒரு சைக்காலஜிஸ்ட பேசிட்டு இருந்தேன், ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட. அவங்க சொன்னா, எங்களால் இப்போ வர கேசஸ்லாம் எங்களால் ஹேண்டில் பண்ண முடியல. ஒரு காலத்தில் டாக்டர்கிட்ட தான் நிறைய அப்பாயின்மெண்ட் போகும். இப்போ சைக்காட்ரிஸ்ட் கிட்ட, கன்சல்டன்ட் கிட்ட எல்லாம் எங்க போகுது, நிறைய அப்பாயின்மெண்ட் போகுது. காலிலிருந்து இரவு வரைக்கும் எங்களுக்கு ஓய்வே இல்லை. அப்பாயின்மெண்ட் மேல அப்பாயின்மெண்ட். இப்போதான் கன்சல்ட் பண்ணி அனுப்பிச்சிருப்போம், திருப்பி 1 மணி நேரம் அதே பிரச்சனையில ஃபோன் பண்ணுவாங்க. அப்போ இன்றைக்கு ஆண்டவர் நம்ம திருச்சபையை, நம்ம வாலிப பிள்ளைங்களோட அடிக்கடி சொல்லுவேன், நீங்க டாக்டராக என்ன வேணா ஆகு, ஆனா ஆண்டவர்கிட்ட கிருபையை கேள். ஆண்டவரே, வரும் நாட்களில் இந்த வாலிபர் மத்தியில என்ன நீங்க எடுத்து பயன்படுத்துங்க. எதுக்கு பயன்படுத்தணும்னா, இந்த மன அமைதிக்காக நிறைய வாலிபர்களை இன்றைக்கு போதை, மது, பெண்கள், உறவு, இதுக்கு பின்னாடி போயிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாமே தற்காலிகமானது. ஆனா நிரந்தரமான சந்தோஷத்தை கொடுப்பவர் இயேசு மாத்திரமே. அந்த இயேசுவை நீ அறிமுகப்படுத்தணும்னா
அவனோட பிரச்சனைகளை நீ புரிந்து கொள்ளணும். வேதத்தின் அடிப்படையிலிருந்து அவனுக்கு என்ன பண்ணணும், நீ ஆலோசனை கொடுக்கணும். சார்லி கர்க் அதுதான் கொடுத்தாரு. எல்ஜிபிடி, லெஸ்பியன், கே, ஒரு பன்மை இதெல்லாம் தேவையில்லை. ஆண்களும் ஆண்களும் ஐக்கியம், பெண்களும் பெண்கள் இதெல்லாம் கட்டி எதிர்த்து போதித்தார். எதிர்த்து போதித்தார்னா வசனத்திலிருந்து போதித்தார். அதனால அவன் சுட்டு கொல்லப்பட்டான். யார் அவனை சுட்டு கொல்லப்பட்டானோ கேட்டாங்க. அவனோட போதனைகள் எனக்கு பிடிக்கல, ஏன்னா நான் ஒரு ஆணோடு உறவு வைத்திருக்கிறேன். என்னோட போதனைகளை கேட்கும் போது என்னோட மனசாட்சி கொடுத்து my conscience pricks me, I want to shoot him. இவன் எனக்கு தடையா இருக்கிறான், சுட்டு கொல்லப்பட்டான். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாளும் அழியாது. வானமும் பூமியாலையும் சார்லி கர்க் அழியலாம், யார் வேணா அழியலாம். அவரோட வார்த்தையின் அடிப்படையில நீங்களும் நானும் இந்த உலகத்துக்கு கொடுக்க போகிற அந்த மருந்து விலையேற பெற்ற இந்த வார்த்தை, இதுக்கு தான் ஆண்டவர் அந்த எழுப்புதலுக்கு உங்களையும் என்னையும் பயன்படுத்துகிறார். 13வது வசனத்தை சொல்லுது, ஆண்டவர் இதுக்கு பிற்பாடுதான் அந்த நிலத்தை 12 கோத்திரத்துக்கு பங்கு போட சொல்றாரு எசேக்கியேல் கிட்ட. அப்ப யோசித்து பார்க்கணும், இந்த எழுப்புதல் நதி பாய்ந்து சென்ற பிறகுதான் ஒரு பெரிய வித்தியாசம் இந்த உலகத்துல உண்டாகும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? அப்படியே கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி, ஆண்டவரே இன்றைக்கும் இந்த காலை நேரத்தில் இந்த எழுப்புதல் என்னிடத்திலிருந்து பாய்ந்து செல்லணும். It should flow from me, from this altar, from this holy place, from this humble place. ஆண்டவரே இந்த தாழ்மையான இடத்திலிருந்து, இந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து இந்த நதி பாய்ந்து செல்லணும். நான் வந்திருக்கிறேன், உட்கார்ந்து இருக்கிறேன், வந்த வண்ணமாக அல்ல. நான் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லும் பொழுது இந்த நதியும் என்னோடு கடந்து போகணும், என்னோடு வரணும். இது எங்கெல்லாம் பாய்ந்து செல்கிறதோ அங்க சுகம் உண்டாகணும், கனிகளை பார்க்கணும். ஹல்லேலூயா. எங்க ஜெபங்கள் கேட்கப்படணும், எங்க ஜெபங்கள் கேட்கப்படணும். உலகத்திற்கு பார்த்து கேட்கணும், இது என்னப்பா பெரிய மிஸ்டீரியஸா இருக்குது, பெரிய இதோட மறைப்பொருள் என்ன, எங்களை பார்த்து கேட்கணும். அதுதான் அந்த நதியின் வல்லமை. முழங்கால் அளவு போதாது, இடுப்பு அளவு போதாது, நீந்தி நீந்தி முழுகணும். அப்பா நம்மளை கொண்டு போகிறார். எத்தனை நாள் கரையில நின்றுட்டு இருப்போம்? How long you and I can be on the comfort zone? No, jump, swim. நீங்களும் நானும் பிழைக்கணும்னா உதிக்கணும், நீச்சல் போடணும். அப்பா கரை கொண்டு போய் சேர்த்துருவாரு. அல்லேலூயா. அதுதான் நம்பிக்கை, அதுதான் விசுவாசம். எனக்கு லைஃப் ஜாக்கெட் வேணும், எப்படி குதிக்க போறேன், ஸ்விமிங் தெரியாதெல்லாம் இல்ல, நாட்கள் செல்லாது. அப்பா சொல்றாரு, கொண்டு வந்துட்டேன், இத்தனை தூரம் நான் கொண்டு வந்தவன், இது வரைக்கும் வழி நடத்துறா, இனிமேலும் நம்மளை வழி நடத்துவார். ஆமா, அப்பா முன்னாடி போறாரு, பின்னாடி கண்ணை மூடிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். எழுப்புதலுக்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். அப்படி 2 கரங்களையும் வானத்திற்கு நேராக உயர்த்தி நல்ல தகப்பனை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே எசேக்கியேலோடு இடைப்பட்ட அதே வார்த்தை இன்றைக்கு 47ஆம் அதிகாரம் முதல் 12 வசனத்தில் அந்த 3 காரியங்களோடு நீங்க பேசியிருக்கிறீங்க. வேடிக்கை பார்க்கிறவர்கள் அல்ல. அப்பா இன்னைக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்கிறாருன்னா அந்த தரிசனத்தின் ஆழத்துக்குள்ள கொண்டு போயிருக்கிறார். ஆமா ஆண்டவரே, ஆழத்தை நான் புரிந்து கொண்டேன், அகலத்தை புரிந்து கொண்டேன். எழுப்புதல் ஆண்டவரை இப்பேற்பட்டது என்று நான் புரிந்து கொண்டேன், அது மகிமை நான் அறிந்திருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு இன்னும் நான் மௌனமா இருக்க கூடாது. நான் எங்கெல்லாம் நான் பாய்ந்து செல்கிறேனோ, இந்த வார்த்தையை நான் சுமந்து செல்கிறேனோ, அங்க நான் கனி கொடுக்கிற ஒரு மரமா இருக்கணும், ஒரு கனி கொடுக்கிற மரமா இருக்கணும். ஒரு கனி கொடுக்கிற மரமா, கனிகளை உலகம் பார்க்க வேண்டும். The world should see the fruits. Yes Father. ஆண்டவரே, அந்த இலைகள் ஒரு நாளும் உதிரவே கூடாது. அப்பேற்பட்டவர்களாக எங்களை நீங்க மாற்றுங்கப்பா. அப்பேற்பட்ட ஒரு நிமிஷம் மௌனமா இருந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. ஜெபிங்க. வந்தீங்க, வார்த்தைகளை கேட்டீங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. வந்த வண்ணமாக போகவே கூடாது. இந்த எழுப்புதல் என்னிடத்திலிருந்து ஆரம்பிக்கணும், என் குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கணும், எங்க திருச்சபையிலிருந்து ஆரம்பிக்கணும். அப்பதாங்க சமுதாயத்துக்குள்ள போகும், அப்பதான் பட்டணத்துக்குள்ள போகும், அப்பதான் தேசத்துக்குள்ள போகும், அப்பதான் தேசங்குள்ள போகும், அப்பதான் உலகமே மாறும். அப்பா சீக்கிரமா வரப்போகிறார், அப்பா சீக்கிரமா வரப்போகிறார்.
பரிசுத்த பர்வத மகாசபைக்கு ஆண்டவர் ஒரு பெரிய பங்கை வைத்து இருக்கிறார். மறுபடியும் 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 சொல்ற, எண்ணிக்கை முக்கியம் இல்ல, எண்ணிக்கை முக்கியம் இல்ல, எண்ணிக்கை முக்கியம் இல்ல. இவர்களை கொண்டும் ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய வல்லவரா இருக்கிறார். செய்தே முடிப்பார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஒரு காலத்துல அந்த ரட்சிப்பின் நதி உங்க மேல பாய்ந்து சென்றனாலதான் இன்றைக்கு உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆசீர்வாதமா வைத்திருக்கிறார். இன்றைக்கு அநேகர் இந்த மந்தைக்கு வெளியே உலகத்துல இடது கைக்கும் வடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இந்த சபைக்குள்ள அவங்களாம் நம்ம நீங்களும் நானும் கொண்டு வரணும்னா இந்த நதி நம்ம மேல பாய்ந்து செல்லணும். நதி நம்ம மேல பாய்ந்து செல்லணும். நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைக்காக நன்றி. தொடர்ந்து எங்களோடு இடைப்படுங்கப்பா. எங்களை எடுத்து பயணப்படுத்துங்க. சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்பொழுது ஒரு பாடலை பாடும் பொழுது நாம் காணிக்கையும் நம்ம தசமாக செலுத்தலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுப்பி நிற்போம். கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு நம்மளோடு பேசியிருக்கிறார். தொடர்ந்து ஆண்டவர் நம்மளை எழுப்புதலை பயன்படுத்த உங்கள் தனிப்பட்ட ஜெபத்தில், குடும்ப ஜெபத்தில் நீங்கள் இதுக்காக நீங்கள் ஜெபிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் ஆண்டவர் ஒரு நாட்களில் நம்மளோடு இடைப்பட்டு ஒரு பெரிய காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும், எழுப்புதலுக்கு நான் ஆயத்தமாயிட்டேன், ஆண்டவர் என்னை எடுத்து பயன்படுத்தணும், முதலாவது என்னிடத்திலிருந்து அந்த நதி பாய்ந்து செல்லணும். அல்லேலூயா. ரெண்டு கரங்களையும் வானத்திற்கு நேராக உயர்த்தி அந்த தகப்பனை பார்த்து சொல்லுங்க, அப்பா இந்த நாளுக்காக நன்றி. உங்களுடைய குடும்பமாய் உங்களுடைய பிள்ளைகளாய் வந்து அமர்ந்து வசனத்தை கேட்க, பாடல்களை பாட, ஆராதிக்க, ஸ்தோத்திரிக்க, உமக்கு என்று கொடுக்க எங்களை நீ தகுதிப்படுத்தி இன்னைக்கு ஜீவனோடு வைத்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அநேகருக்கு இல்லாத ஸ்லாக்கியத்தை எனக்கு கொடுத்த தயவுக்காக நன்றி. எங்கள் குடும்பத்திற்கு கொடுத்த தயவுக்காக நன்றி. எங்கள் திருச்சபைக்கு நீர் கொடுத்த தயவுக்காக நன்றி. நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலை வேலைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்றைக்கும் இந்த நல்ல நாளில் இந்த ஓய்வு நாளை நல்லா அனுசரிக்க ஒரே சரீரமாய் கூடி வர எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு கூடி வந்திருக்கிற யாவரையும் உன் நாமத்தினாலே நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, அந்த அருமையான பிள்ளைகளை ஆண்டவரை நீ தெரிந்தெடுத்து பிரித்தெடுத்து ஆண்டவரே இந்த உன்னதமான ரட்சிப்பை கொடுத்து இன்றைக்கும் நாங்கள் தியானித்தது போல ஆண்டவரே எசேக்கியேலுக்கு கொடுத்த அதே தரிசனம், அதே வார்த்தை ஆண்டவரே, அதே சத்தியத்தில் நாங்களும் நடக்க எங்களுக்கு கிருபையை தாங்கப்பா. ஆண்டவரே, ஒரு நதி ஒன்று இந்த பலிபீடத்திலிருந்து ஆண்டவரே எங்கள் உள்ளத்திலிருந்து நாங்கள் வசிக்கிற இடத்திலிருந்து புறப்பட்டு செல்லுகிற ஒவ்வொரு இடத்துலையும் அப்பா, ஒவ்வொரு இடத்துலையும் அது கடைகளை காண கிருபையை தாங்க. அது நிமித்தமாய் சுகம் உண்டாகட்டும், அது நிமித்தமாய் பரிசுத்தம் உண்டாகட்டும், அது நிமித்தமாக ஒரு விசுவாசம் உண்டாகட்டும், அதுக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக இது நிமித்தமாக ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகட்டும், ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகட்டும். அருமையான பிள்ளைகளை உன் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். அவர் கொடுத்த காணிக்கை தசமபாகங்களை ஆசீர்வதித்து ஆண்டவரை எல்லா தேவையும் சந்தித்து இம்மட்டமாக நடத்தினவர். இந்த மாதத்தின் கடைசி வாரத்தில் நாம் பிரவேசிக்க போகிறோம். ஆண்டவரை இனிமேலும் நடத்தி பெரிய காரியங்களை செய்ய எல்லாருக்கும் வேண்டிய நல்ல சுகம், பலன், ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்கப்பா. விசேஷமாக எங்கள் பிள்ளைங்க ஆண்டவரே நிறைய பேர் ஆண்டவர் இந்த குவார்டர்லி எக்ஸாமில் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. வேண்டிய நல்ல ஞானத்தை கொடுத்து நன்றாக படித்து தேய்ச்சி பெருக்கிருப்பே தான் எங்கள் மிஷனரிமார்களை நினைவு கூறுகிறோம். எல்லா திருச்சபைகள், எல்லா சுவிசேஷங்கள், எல்லா மிஷனரி இயக்கங்கள் ஆண்டவரே இந்த எழுப்புதலுக்கு ஆண்டவரே ஆயத்தமாய் கொண்டிருக்கிற அந்த காலங்களிலே எங்கள் திருச்சபையும் அதில் காணப்பட நீங்கள் கிருபையை தாங்கப்பா. இனிமட்டமாக நடத்தினவர் இனிமேலும் நடத்துங்க. இந்த 15 நாட்கள் ஜெபத்தை நீங்கள் ஆசீர்வதித்து தாங்க. இந்த வாரத்தில் நடக்கிற எல்லா ஊழியத்தையும் உன் கரத்தில் நாங்கள் ஒப்படைக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே நாங்கள் கடந்து செல்லும் போது திவ்ய பிரசன்னமும் பாதுகாப்பு வழி நடத்துதல் எங்களோடும் எங்கள் திருச்சபையோடும் இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நாம் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும்
பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அவருடைய ஐக்கியமும் நம்மளோடும் அனைவரோடும் விசேஷமாய் நம்ம திருச்சபையோடு கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து இந்த ஜெப நாட்களில் இன்றைக்கு மாலையிலும் 6:30 மணிக்கு ஜெபம் நடைபெறும். இன்றைக்கு வந்து கலந்து கொள்ளுங்கள். ஏன்னா வாரம் நாட்களில் நீங்கள் வேலைக்கு போகலாம், பள்ளிக்கூடம், கல்லூரி எல்லாம் இருக்குது, நிறைய அலுவல்கள் இருக்குது. அதனால் இந்த ஓய்வு நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நாளிலிருந்து தொடர்ந்து 30ஆம் தேதி வரைக்கும் இந்த ஜெப நாட்களில் விசேஷமாக எழுப்புதலுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். தேசத்தில், திருச்சபையில், குடும்பத்தில், நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய மாறுதலை செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதே போல் கீழத்தில் போகும்பொழுது இந்த 10th anniversary-க்கு தயவு கூர்ந்து மறுபடியும் நான் தாழ்மையாக வேண்டுகொள்ள, நிறைய பேர் இன்னும் சில பேர் இன்னும் கொடுக்காமல் இருக்கிறீங்க. 3 மாதமாக நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அதனால் இந்த காரியத்துக்கெல்லாம் நீங்கள் ஒத்துழைப்பு தருமாறு கேட்கிறேன். அந்த நாளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா.